பிரைஸ் லார்ட் தேவ மக்களே, இந்த மாலைவில் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நான் இன்றைக்கி ஜஸ்ட் அப்படி வாக்கிங் வரும்பொழுது ஆவியானவர் ஒரு அற்புதமான சிந்தனையை என் இருதயத்தில் வைத்தார். அதை சிந்தித்தேன், கர்த்தரை ஆராதித்தேன். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தான் வந்திருக்கிறேன். நம்முடைய ஜீவியத்தில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா அந்த நம்பிக்கை. இன்றைக்கி அநேகர் யாரை நம்புவதுன்னு தெரியல. நம்புகிறவனா கைவிட்டுறான், நம்புகிறவனா நம்மளை அவமானப்படுத்துகிறான். அது உண்மைதான். ஆனால் கிறிஸ்தவ ஜீவியத்தில் ரொம்ப முக்கியம் பாருங்கள், இந்த நம்பிக்கை. யாரை நம்புறது? இயேசுவை நம்புறது. அன்றைக்கி பாருங்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அன்றைக்கி அக்கினி சூளையில் தூக்கி போட போகிறாங்க. அவங்க பக்கத்தில் யாரும் இல்லை, எந்த ஒரு பெரிய ஆர்மி இல்லை, இஸ்ரேல் ஆர்மியே இப்போது அடிமைத்தனத்தில் இருக்குது. அந்த கிங்டம்க்கு அடிமையாக இருக்கிறாங்க. அப்போ எப்படி இந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்துச்சு? எனக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? இவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க, முற்பிதாக்கள் சொல்லி செங்கடலை கர்த்தர் பிளந்தார் இல்லையா, வானத்தின் பலகணிகளை திறந்து மன்னாவை கொடுத்தாரு, காடையை கொடுத்தாரு, சாப்பிட்டோம், திருப்தி அடைந்தோம். எரிகோ கோட்டையை வெறும் பாட்டு பாடியே இடித்து போட்டோம். நல்லதாக இருக்குது. ஆனால் இப்போது இவங்க இருக்கிற சூழ்நிலை, இந்த அக்னி சூழலிருந்து எப்படி காக்கப்பட போகிறாங்க, அதானே முக்கியம். ஆனால் நிற்கிறாங்க, தைரியமாக நிற்கிறாங்க, வாயை திறந்து சொல்கிறாங்க, எங்களை காப்பாற்றாமல் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் எங்கள் கர்த்தரை தான் ஆராதிப்போம். அப்போ இது பாருங்கள், இதுதான் இந்த நம்பிக்கை. எங்கேருந்து இந்த நம்பிக்கை வருது? இப்போ நான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆவியானவர் என்கிட்ட கன்வே பண்ணதை சொல்கிறேன். நம்பிக்கைனா நீங்கள் முழுசாக நம்பும் பொழுது ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் முழுமையான உண்மையான நம்பிக்கை. என்ன நம்பிக்கைனா, நீங்கள் கடவுளை நம்புறீங்க பார்த்தீங்கன்னா, நம்பும் பொழுது அவருடைய பிரசனம் உங்ககிட்ட வந்துடும். அந்த பிரசனம் இருதயத்தை ஆட்கொள்ளும். கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறத நீங்கள் உணர முடியும். அந்த உண்மையான நம்பிக்கை இப்படி வெளிப்படும். ஆனால் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நம்புகிறேன்றாங்க, ஆனால் கடவுளுடைய பிரச்சனை இல்லை. அப்போ கவனிங்க, உண்மையாக நீங்கள் நம்பலை. காலு இன்னொரு இடத்துல இருக்குது. கர்த்தரை நம்புகிற மாதிரி வைப்போம். சுகம் வேணும், விடுதலை வேணும், வாழ்வு வேணும், முன்னேற்றம் வேணும்னு. ஆனால் நம்பிக்கை இன்னொன்று இடத்துல இருக்குது. இப்படி ட்ரை பண்ணுவோம், இதிலேருந்து வரும் ரிசோர்ஸ் இல்லை. அதுக்கு பேர் நம்பிக்கை கிடையாது, அது வேலையே செய்யாது. நீங்கள் கர்த்தர்கிட்ட வாங்க. கர்த்தர் சொன்னால் அந்த வேலையை செய்யுங்க. கர்த்தர் ஒன்றும் சொல்லலைன்னா அமைதியாக இருங்க. அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனம் அமைதியாக இருப்பாங்க. அந்த மேகஸ்தம்பம் அவங்க தலைக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நல்லா உயரமாக போகும்போது தான் அடையாளம். இப்போ அவங்க பிரயாணப்படணும். அதுதான். அதைப்படி செஞ்சிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்த்தது போல் நம்மளும் பார்க்க முடியும். தெய்வ மக்களே, அன்றைக்கி தாவீது அவ்வளோ துணிஞ்சு கோலியாத்துக்கிட்ட போய் நிற்கிறாருன்னா நம்பிக்கை. அந்த நம்பிக்கை, கடவுளுடைய பிரசனத்தை அவர் உணர்ந்தார், கடவுளுடைய பிரசனத்தை அவர் பார்க்குறாரு. பார்த்தனால தான் அந்த கோலியாத்தினுடைய பராக்கிரமம், அவனுடைய ஞானம், அவனுடைய ஆயுதம் எதுவுமே பயமுடுத்தலை. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? இன்றைக்கி உங்கள் பிரச்சனையில் நீங்கள் கடவுளுடைய பலத்தை பார்க்கணுன்னா நீங்கள் கர்த்தரை நம்புங்க. அவர் பிரசனம் வந்துடும். அந்த பிரசனத்தை உங்கள் கண் கூட பார்த்தீங்கன்னா எதை பார்த்தும் பயப்பட மாட்டோம். நம்ம முன்னேறுவோம். God bless you. Amen.